இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நான் துவா செய்ய மாட்டேன் அப்படின்ற முடிவு, அப்படின்ற எண்ணம் உங்க உள்ளத்துல உருவாகி இருக்குதா? உங்களுடைய இந்த எண்ணத்தை உடைக்கும் விதமாக குரான்ல ஒரு ஆயத்து இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹுடைய இரக்க குணத்தை விட்டும் யார் நிராசை ஆகுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை மறுத்தவர்கள், அல்லாஹுவே இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை ஆவார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்கள்ல இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்களாக துவா செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய மிகப்பெரிய உணர்வாக இருக்கணும். அல்லாஹ் மீது எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய நிராசை ஏற்பட்டு விடவே கூடாது. அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாமதப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதுல ஏதோ ஒரு நலவு இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரியாததின் காரணமாக நான் நல்லதுன்னு நினைக்கிறனால அது கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. எனவே எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் மீது முழுமையான ஆதரவோடு இருங்க. அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஹலாலான துவாக்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான்.